திருப்பதி திருமலை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே இருக்குது. இந்த வீடியோ ஒன்று பார்த்தாலே போதும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். திருப்பதி எப்படி போகிறது, திருமலாவுக்கு எப்படி போகிறது, பஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே, பஸ் ஃபேர்ஸு, அதுக்கப்புறமா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வாட்டி நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் எந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் திருப்பதி திருமலாவுக்கு போயிருந்தோம். அந்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி எங்களுக்கு நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்தது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி காலையிலேயே கிளம்பி ட்ரெயினும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5:30க்கு ட்ரெயின், எப்போவுமே 6:30 அந்த ட்ரெயின் தான் பிடிப்போம். இந்த வாட்டி வந்தே பாரத் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்தே பாரத்தில் போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி திருப்பதிக்கு வந்தே பாரத் தான் புக் பண்ணியிருந்தோம். 5:30 ட்ரெயினுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 5:10 அப்படி ஆயிடுச்சு. டைமும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் வரோம். இந்த மாதிரியா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் எங்களுக்கு அன்றைக்கி நடந்தது. பேக் எல்லாம் காய வைக்கிற மாதிரி, துணியெல்லாம் காய வைக்கிற மாதிரி தான் இருந்தது. எத்தனையோ வாட்டி நாங்கள் திருமலாக்கு போயிருந்தோம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நடந்ததே இல்லை. அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா பேப்பர், நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ், அதுக்கப்புறமா தமிழும் கொடுத்துருந்தாங்க. காஃபி ஸ்நாக்ஸ் வேணும்னா அதுலேயே புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் எதுவுமே புக் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே திருப்பதி ரீச் ஆகிடுவோம். தமிழ் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு அதுலேயே டைம் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 5:30 ட்ரெயினுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா 5:10 ஆகிடுச்சு. இனிமேல் வெயிட் பண்ண முடியாது ஆட்டோக்காகன்னு சொல்லிட்டு பைக்கில் தான் வந்தோம். பைக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப தண்ணி நின்றுட்டே இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழையும் அவ்வளோவா இல்லை, வெறும் தூறல் தான் போட்டு இருந்தது. அந்த மழைக்கே தண்ணி அவ்வளோ நின்றுட்டு இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில். நம்ம சரியாக மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அந்த தண்ணியிலேயே பைக் எப்படியோ ஓட்டின்னு போனோம். அதுக்கப்புறமா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போனதுமே பார்த்திங்கன்னா பைக்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதாண்டா, நம்மளுக்கு டைமும் இன்னும் 10 நிமிஷம் தான் இருந்தது. டைமும் பார்த்திங்கன்னா இனிமேல் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஆட்டோ கிராஸ் ஆயிடுச்சு. எப்படியோ ஆட்டோவை நிறுத்தி ஏறிட்டோம். அந்த ஆட்டோவில் காசும் எதுவுமே கேட்கல. நாங்கள் கொஞ்சம் கிட்ட தான் வந்திருந்தோம், ஸ்டேஷனுக்கு கிட்ட தான் ஏறிட்டு. அதுக்கப்புறமா அவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருந்தார் அந்த ஆட்டோவும். இதுக்கப்புறமா நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தோம். அவர்கிட்டையும் சொன்னோம், 10 நிமிஷம் தாங்க இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. ஃப்ரீயாக தான் இருந்தது ரோடு எல்லாமே. காலையில் 5:20 அந்த டைமில் தான் நான் சொல்கிறது. கொஞ்சம் ஸ்பீடாக போங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவரும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தார். எதுக்குன்னே தெரில, ஒருவேளை நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்காக ஒருவேளை ஸ்லோவாக போனாரோ என்னவோ தெரில. நம்மளுக்கே தெரியும் அது ஸ்டேஷன் கிட்ட தான் சொல்லிட்டு. அங்கே போய் ஸ்டேஷனில் இறங்கின மாதிரி எவ்வளோன்னு கேட்டால் 100 ருபீஸ்ன்னு சொன்னார். சரி போட்டோம். எங்கள் வீட்டாண்டேருந்தே எங்களுக்கு 100 ருபீஸ் தான் வரும் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு. நாங்கள் பாதி தூரமே போயிட்டோம். அங்கேருந்தே சரி அவசரத்துக்குன்னு ஏறிட்டோம், நம்ம கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸ்டேஷனில் இறங்கி எப்படியோ ஓடி ட்ரெயினை பிடிச்சிட்டு உட்கார்ந்ததுமே பார்த்திங்கன்னா ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின். அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திறக்கவும் மாட்டாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ஏறினதுமே அப்புறமா பார்த்திங்கன்னா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்தோம். சாரி, நான் திருப்பதின்னு சொல்லிட்டு இருந்தேன். திருப்பதி வரல. அந்த ட்ரெயின் ரேணிகுண்டா ஸ்டாப்பு அங்கே தான் நிற்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோவும் இருக்குது, ஷேர் ஆட்டோ, ஒவ்வொன்று ஆட்டோவும் இருக்குது. இல்லைனா நார்மல் ஆட்டோ. பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோவிந்தராஜு டெம்பிள் அங்கே தான் போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் அந்த டெம்பிளுக்கு போனோம். ரேணிகுண்டா ஸ்டேஷன்லேருந்து கோவிந்தராஜுலு டெம்பிள் அங்கே பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வாங்கினாங்க. ஆட்டோ சார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வரும். ரேணிகுண்டா டு திருப்பதி 12 கிலோமீட்டர்ஸோ 10 கிலோமீட்டர்ஸோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூரம் வரும். இது பார்த்திங்கன்னா கோயிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த திருப்பதி ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. எப்போது போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்ல பெரிய
போனதுமே என்ட்ரன்ஸில் வந்து 2 யானை வச்சுருக்காங்க. எப்போவுமே வந்து நாங்கள் போனப்போ எல்லாம் வந்து யானை நிற்கும் அங்கே வந்து மோஸ்ட்லியாக. கோவில் பார்த்திங்கன்னா வெளியில் இது மாதிரி தான் இருந்தது. ஃபோன் எல்லாமே வந்து நம்ம அங்கேயே கொடுத்துட்டு போயிடணும். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபோன் அலோடு இல்லை இந்த கோவிலில் வந்து. அவங்களே வந்து கவுண்டரில் வாங்கிக்கிறாங்க ஃபோன் எல்லாமே. அதுக்கப்புறமா ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தோம். இந்த கோவிந்தராஜல் டெம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போவது டைம் இருந்ததுன்னா லக்கேஜ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கேயே ஸ்டேஷன்லேயே வந்து கிளாக் ரூம் இருக்கும். அங்கேயே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 ருபீஸ் என்னவாது சார்ஜ் பண்ணுவாங்க கிளாக் ரூமில் லக்கேஜ்க்கு. அது மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் லக்கேஜ் அங்கேயே வச்சுட்டு கோவிலை பார்த்துட்டு போயிடுவோம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வரோம். ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் போகவே இல்லை. அதுக்கப்புறமா கோவிலை பார்த்துட்டு வர வழியிலே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கேயே வந்து இட்லி வடை அது மட்டும் வாங்கிட்டு நான் வந்து ஒரு பூரி செட் அது மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே கோவில்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே வந்து திருமலாக்கு போகிறதுக்கு பஸ் வந்து நிற்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஜீப்பும் அவங்களும் கேட்டுனே தான் இருப்பாங்க. ஆனால் பஸ் ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே இருக்குது. நம்மளுக்கு ஜீப் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வேணும்னா போங்க ஜீப்பில் அது மாதிரி எல்லாமே. இல்லைன்னா பஸ் ஃபெசிலிட்டி மட்டும் ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு பஸ் போனால் ஒரு பஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஏசி பஸ் ரீசெண்டாக வந்து ஏசி பஸ்ஸும் விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே ஏசி பஸ் இருக்குது, நார்மல் பஸ்ஸும் இருக்குது. ஏசி பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பெரியவங்களுக்கு வந்து 110 ரூபா வந்து டிக்கெட்டு. சின்ன பசங்களுக்காக இருந்தீங்கன்னா 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துன்னு போனால் 90 ருபீஸ் டிக்கெட்டு. அதுக்கப்புறமா நார்மல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 90 ருபீஸ், சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா 50 ருபீஸ். அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 70 ருபீஸ். இதுதாங்க பஸ்ஸோட டீட்டெயில்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம 3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திருமலா மேலே ஏறுவோம் இல்லைங்களா, மலை மேலே ஏறினதுலேருந்து வந்து 3 நாளைக்கு நம்மளுக்கு வந்து அந்த டிக்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3ஆவது நாள் இறங்கும்போது ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரிட்டன் டிக்கெட் வாங்கினோன்னா 20 ரூபா வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து 20 ரூபா கம்மி பண்ணுவாங்க ரிட்டனில். இப்போ 110 ரூபான்னா வந்து 220 ரூபா ஆகுது. ஆனால் நம்மளுக்கு வந்து 200 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க டிக்கெட்டுக்கு வந்து. அது மாதிரி தான் 20 ரூபா வந்து கம்மியாகுது. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரிட்டன் டிக்கெட்டே வாங்கிக்கோங்க, எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 2 இடத்துல கொடுப்பாங்க. ஒன்று ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கேயே வந்து டிக்கெட் கொடுப்பாங்க பஸ் டிக்கெட். இல்லைன்னா வந்து இன்னொரு ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க, அலிப்பிரின்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டாப்லேயும் இறக்கி விடுவாங்க, அங்கேயும் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வாங்கிட்டு ஒரு செக்கிங்கும் இருக்குது. பேக் எல்லாமே வந்து இங்கே இறங்கிட்டு செக் பண்ணிவிடுவாங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதே பஸ்ஸில் தான் நம்ம ஏறி உட்காரணும். அதே பஸ்ஸில் ஏறினோன்னா இப்போ மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அங்கே பேக் எல்லாம் செக் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து வந்து நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ்குள்ளேயே வந்து பஸ் வந்து திருமலாக்கு ரீச் ஆகிடும், அவ்வளோதாங்க ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயே வந்து ஏதாவது பாப்பின்ஸ் அது மாதிரி வந்து நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வந்தால் ரொம்பவும் நல்லது. ஏதாவது ஆரஞ்சு மிட்டாய் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கவர்ஸ் அது மாதிரியும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மலை மேலேயும் ஏறி வந்துட்டோம். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து மலை ஏறி வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் அங்கே தான் இறங்கணும். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரூம்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்துட்டு நம்ம மணி பே பண்ணிவிட்டு அதுக்கான செலான் வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் நம்ம பே பண்ணணும் காசு எல்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா வந்து நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா ரூம்ஸ் எங்கே இருக்கோ பார்த்துட்டு அங்கே போய் இன்னொரு கீ ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் கீ வாங்கிக்கணும் நம்ம ரூமுக்கு தேவையான கீ வந்து. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே தூறல் போட்டுனே தான் இருந்தது. ரூம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி வந்து கீ எல்லாம் வாங்கிட்டு எப்படியோ மழையிலேயே நனைஞ்சிட்டு தான் போனோம். போயிட்டு கீ எல்லாம் வாங்கிட்டு ரூமும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போனதுக்கப்புறமா வந்துட்டு. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெளியிலேயே வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. பெட்ஷீட் எல்லாம் மாற்றிட்டு பாத்ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க.
ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 11:30 இருக்கும் ரூமுக்கு போனதுமே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளித்து கிழித்து தரிசனம் தான் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தரிசனம் பார்த்திங்களா எங்களுக்கு அன்றைக்கி 4 மணிக்கு தரிசனம். சரின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பியாச்சு. ஒரு 1:30க்கே வந்து போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலாம், திருப்பியும் வர முடியாது, மழை வேறு வந்துட்டு இருந்தது அன்றைக்கி வந்து. அதனால வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே மழை வந்துட்டே தாங்க இருந்தது. அன்றைக்கி வந்து தூறல் போட்டுனே தான் இருந்தது. எப்படியோ அந்த மழையிலே போயிட்டு தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 hours ஆயிடுச்சுங்க தரிசனம் பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து 300 rupees அந்த டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். வரும்போதே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. சரி பார்சலும் கட்டின்னு வந்தோம். அங்கே போனாவே எனக்கு ஃபேவரெட்டுன்னு பார்த்திங்கன்னா கோபி ரைஸ். அதுதான் எப்போவுமே கேட்பேன் நான். அன்றைக்கி ஒரு கோபி ரைஸ், அதுக்கப்புறமா கோபி மஞ்சூரியனும் ஒன்று வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா இட்லி ஒரு செட்டு வந்து இட்லியும் வாங்கிட்டோம். கோபி ரைஸ் பத்துமா பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு இட்லியும் பார்சல் வாங்கியாச்சு. கோபி ரைஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் நிறைய இருக்குங்க அந்த ரைஸில் வந்து. அவ்வளோ எப்படி போட முடியுதுன்னு தெரில. அங்கே போனாலே என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா கோபி ரைஸ் தான். சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நைட்டு வந்து இந்த மாதிரி தான் தலகாணிக்கு வந்து என்னோடய ஷாலே வந்து இது மாதிரி வச்சுப்பேன். ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக. பெட்ஷீட்டும் வந்து நான் எடுத்துன்னு போயிட்டேன். தலைக்கு வந்து மஃப்ளரும் எடுத்துன்னு போயிருந்தேன், குளிர் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபேனும் பார்த்திங்கன்னா போடவே மாட்டோம். அந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் போனதை பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதன்றதால வந்து குளிர் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு குடை எடுத்துன்னு போகணும், ஸ்வெட்டரும் கண்டிப்பாக இருக்கணுங்க இந்த குளிருக்கு, இல்லைன்னா தாங்க முடியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டே போயிட்டு வெளியே போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்தார். ஏன்னு பார்த்திங்கன்னா ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த சைடில் வந்து ஒரு டிஃபன் கடை எதுவுமே இல்லை. அதனால் அவரே போயிட்டு வாங்கிட்டு வந்தார். இட்லி ஒரு தோசை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தார். போதுங்க. அன்றைக்கி வந்து லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம் காலையிலே வந்து. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கும்போது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா தான் நல்லது. அன்றைக்கி வந்து காலையிலே வந்து ஒரு 10 o'clock வந்து கீழே இறங்குற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு ரேணிகுண்டால ட்ரெயின். அதனால் வந்து காலையிலே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ரூம் கீ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ரூம் கீ வாங்கினோமோ அங்கேயே வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருந்தோம். அப்போ தான் அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும் மணி. பார்த்திங்கன்னா ரூமுக்குன்னு நம்ம வந்து ஒரு 500-550 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 50 rupees அவ்வளோதாங்க ரூம் ரெண்ட்டு. நம்மளுக்கு வந்து 500 வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க. பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரூம்ஸ் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்டும் இருந்தது. அதனால் நடந்தே வந்துட்டோம். பஸ்ஸுக்கு வந்ததுமே ஒரு ஏசி பஸ் மட்டும் நின்றுட்டு இருந்தது. அதுலேயே பார்த்திங்கன்னா பின்னாடி தான் வந்து சீட்டு இருந்தது. இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் பஸ் தான் நிற்கும். அதுவே வந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, ராம்பக்ஷா பஸ் ஸ்டாண்டு. அங்கே போனீங்க அப்படின்னா நிறைய பஸ் நிற்கும். அங்கே வந்து ஏசி பஸ்ஸும் நிறைய இருக்கும், நார்மல் பஸ்ஸும் நிறைய இருக்கும். இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அன்றைக்கி வந்து எப்படியோ ஒரு பஸ் இருந்ததால் வந்து ஏறி உட்காந்துட்டோம். ஆனால் ஒரு பஸ் போனதுமே ஒரு பஸ் வந்துட்டு தான் இருக்கும். ராம்பக்ஷா பஸ் ஸ்டாண்டு போனீங்க அப்படின்னா வந்து நிறைய பஸ் நிற்கும். சீட்டு முன்னாடி வேணும்னா அங்கே தான் போகணும். ஒருவேளை திருப்பதியிலேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம திருமலாலேருந்து பஸ் இறங்குறதுக்கு வந்து ஒரு 2 hours முன்னாடியே வந்து மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து ஓடி வந்து ஏறுற மாதிரியும் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே இறங்கிடுவோம் எப்போவுமே வந்து. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி வர்றவங்க தான், நடைபாதையில் வர்றவங்க. ஒவ்வொரு பாதை வந்து இது மாதிரியும் இருக்கும், ஒவ்வொரு பாதை நல்லா வந்து சேஃப்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பாதையில் கொஞ்சம் ஓரமாக தான் போகணும். இது மாதிரி நிறைய வந்து பிளாட்ஃபார்ம் மேலேயும் போகிற மாதிரியும் இருக்கும், ஒவ்வொன்று கீழே வர மாதிரியும் பேஸ்மெண்ட்டில் வர மாதிரியும், அது மாதிரி ஸ்டெப்ஸ் மேலே ஏறுற மாதிரியும் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் திருமலாக்கு நடந்து தான் வந்தோம். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்கள். ஒருவேளை கமெண்ட்லேயும் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மலை இறங்க ஒரு 20 minutes அது மாதிரி தான் ஆகும். மலை இறங்கினதுக்கப்புறமா திருப்பியும் ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 20 minutes கிட்ட ஆகும். அவ்வளோதான். ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் பண்ணிடலாம்.
நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனதுக்கு அப்புறமா வந்து ஆட்டோவை பிடிச்சி இப்போ ரேணிகுண்டா ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போனால் தான் 1 மணிக்கு ட்ரெயின் எங்களுக்கு இருக்குது. திருப்பதியில் வந்து 6 o'clock 6:30 ட்ரெயின் இருக்குது, அது செக் பண்ணிக்கோங்க. அங்கே ரேணிகுண்டா ஸ்டேஷனுக்கு போனதுமே வந்து கொஞ்சம் ஜூஸு அது மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு லஞ்சும் வந்து அங்கேயே பார்சல் வாங்கிட்டு ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு வந்து அங்கே ட்ரெயினும் வந்துச்சு. ஏறி அங்கேயே வந்து ட்ரெயின்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. 3:30 வந்து பெரம்பூர் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 o'clock வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இல்லைன்னா வந்து நம்ம 6 o'clock ட்ரெயின் பிடிச்சோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்காக நாங்கள் 1 o'clock ட்ரெயின் பிடிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். திருமலை பஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயும் நிற்கும். ஒவ்வொரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான் நிற்கும். எதுன்னு கேட்டு ஏறுங்க பஸ் ஏறும்போதே வந்து மலை மேலே. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நைட் டின்னர் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறமா தக்காளி தொக்கு அது மட்டும்தான் செய்ய போகிறேன். நான் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அரிசி மட்டும் கழுவி வச்சுட்டு தக்காளி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஆயிலையே கொஞ்சம் கலந்ததுக்கப்புறமா வந்துட்டு நாம் இப்போ மிளகாய்த்தூள் போட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன். அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி தொக்குக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்ததால் வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து செய்ய முடியாதுங்க. திருமலைக்கு போயிட்டு வந்தாலே வந்து ரொம்ப கால் வலிக்கும். ஏன்னே தெரியாது. அங்கே மலை ஏறி இறங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கால் வந்து அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வெளியில் தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி எல்லாமே வந்து வதங்கி வந்துடும். எல்லாமே உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்ந்து தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகியும் வந்துடும். ஒரு 10 minutes கழித்து மூடி திறந்து பார்த்தோன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இந்த தக்காளியை நாம் இன்னுமே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டோன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். தக்காளி தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து தக்காளியாக வரும். வேணும்னா தக்காளியை மிக்சியில் போட்டு கூட அரைச்சி ஊற்றிடலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள் அதுக்கப்புறமா சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தோன்னா கொஞ்சம் வந்து அந்த கிரேவி பதத்துக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா பசங்க வந்து தண்ணி மட்டும் எடுத்து ஊற்றிப்பாங்க சாதத்தில். அதனால தான் இப்போ தனியாத்தூள் அதுக்கப்புறமா சீரகத்தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் செய்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக தான் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 minutes கழித்து அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க இந்த தக்காளி தொக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.